இப்போ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா சனி பெயர்ச்சி பலன்கள் பார்த்துட்டு இருக்கோம். அதுல இப்போ நம்ம பார்க்க போற ராசி வந்து மகர ராசி. ஸோ உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம், பெயர், புகழ், அந்தஸ்து, செல்வ செல்வாக்கு, ரோகம் இல்லாத வாழ்க்கை, படிப்பு நல்லா படிப்பீங்க. ஸோ நிறைய விஷயங்களை கத்துப்பீங்க, புது புது விஷயங்களை கத்துப்பீங்க, புது புதுசா நீங்க வந்து இன்னோவேட்டிவா கிரியேட் பண்றது. ஆல்ரெடி சனி பகவானோட 2 வீடுகள்ல வந்து பாத்தீங்கன்னா மகர ராசியும் கும்ப ராசியும் அதுல வந்து சிருஷ்டி ஒளி எங்கள் சிருஷ்டி ஒளி சிருஷ்டி ஒளி எங்கள் சிருஷ்டி ஒளி வாழ்வை மாற்றும் சிருஷ்டி ஒளி. சிருஷ்டி ஒளி சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். மறைமலை நகர்ல இருக்கக்கூடிய நம்மளுடைய ஆலயத்துல வருகின்ற 30ஆம் தேதி சண்டி யாக பூர்த்தி 2 வருட வருடாபிஷேகம் நடக்க இருக்கு. அதுல நீங்க கலந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுடைய கடன், கஷ்டம், கவலை, துன்பம், துயரம் இது எல்லாமே நீங்கணும், புத்திர பாக்கியம் கிடைக்கணும், குழந்தை பேரு வேணும் எனக்கு, அதே மாதிரி திருமண தடை நீங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா புஷ்பாஞ்சலி பூஜையில நீங்க உடனே கலந்துக்கோங்க. அதாவது ஏப்ரல் 30ஆம் தேதி நடக்க இருக்கு. அம்பாளுக்கு உங்களுடைய கரங்களாலேயே புஷ்பாஞ்சலி பூஜை நீங்க செய்யலாம். நல்ல வண்ண வாசனை மலர்கள் கொண்டு அம்பாளுக்கு நம்ம அர்ச்சனை செய்யும் பொழுது, மனமாற பிரார்த்தனை செய்யும் பொழுது நம்மளுடைய வேண்டுதல் உடனுக்குடன் நிறைவேறும். கேட்டதை கொடுக்கும் அந்த தாயாருக்கு நம்ம 30ஆம் தேதி அனைவரும் சேர்ந்து கூட்டு பிரார்த்தனையா வழிபாடு செய்யும் பொழுது நீங்க நினைத்த காரியம் நடக்கும். இதுல நீங்க கலந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி உங்க பேரை முன்பதிவு செஞ்சுக்கோங்க. 301 ரூபாய் இதற்கான கட்டணம். இன்னைக்கு நம்ம ஃபேஸ் அஸ்ட்ராலஜர் சாய் பாலாஜி அவர்களை சந்திக்க வந்திருக்கோம். சனிப்பயிற்சி பலாபலன் ஒவ்வொரு ராசிக்குமா ரொம்ப அழகா சாய் பாலாஜி அவர்கள் சொல்றாங்க. அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மகர ராசி. மகர ராசி நேயர்களுக்கான சனிப்பெயர்ச்சி பலாபலன் இதோ உங்களுக்காக. வணக்கம், நான் உங்க சாய் பாலாஜி. வாருங்கள், வாழ்க்கையை வளப்படுத்துங்கள். சிருஷ்டி ஒளி டிவோஷனல் ஷாப். நம்ம ஷாப் எங்க இருக்குன்னா வயா தாம்பரம் டு செங்கல்பட், மறைமலை நகர். தாம்பரத்துல இருந்து 18 கிலோமீட்டர், செங்கல்பட்டுல இருந்து 13 கிலோமீட்டர், ரெண்டுத்துக்கும் சென்டர்ல மறைமலை நகர் சர்வீஸ் ரோட்ல மெயின் ரோட பார்த்த மாதிரி இருக்கக்கூடிய ஜாக்கி ஷோரூம் எஸ்பிஐ பேங்க்கு கீழே தான் சிருஷ்டி ஒளி இருக்கு. சிருஷ்டி ஒளி வந்து பாத்தீங்கன்னா வாரத்துல செவ்வாய்க்கிழமை ஒரே ஒரு நாள் மட்டும் விடுமுறை. காலையில 10 மணிலேருந்து நைட் 8:30 மணி வரைக்கும் ஷாப் அவைலபிள் தாங்க. வாழ்க்கையில அது எந்த மாதிரி கஷ்டமா இருக்கட்டும், அது யாரா வேணா இருக்கட்டும், முழு நம்பிக்கையோட பக்தி சிரத்தையோட இந்த சிருஷ்டி ஒளியில நான் வந்து ஒரு பொருளை வாங்கினா என் வாழ்க்கை மாறுன்ற நம்பிக்கையோட வாங்க. இந்த இடத்துல காலடி எடுத்து வச்சாலே நிச்சயமா நீங்க மாற்றத்தை பார்க்க முடியும். எதனாலனா புவனேஸ்வரி அருளால, குருமார்களோட ஆசையினால உங்க வாழ்க்கையில மாற்றத்தையும் ஏற்றத்தையும் பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா சனி பெயர்ச்சி பலன்கள் பார்த்துட்டு இருக்கோம். அதுல இப்போ நம்ம பார்க்க போற ராசி வந்து மகர ராசி. இந்த மகர ராசிக்கான பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி குரு வணக்கம் தான். ஸோ என்னை ஈண்டெடுத்த தாயாகவும் உலக மக்களால் தெய்வ வாக்கு சித்தர் காளி மாதான்னு சொல்லுவாங்க, அவங்களோட பொற்பாதங்களை வணங்கி சண்டிகின் சக்கரவர்த்தி புதுக்கோட்டை புவனேஸ்வரி பீடத்தோட பீடாதிபதி குரு ஸ்ரீ பிரணவானந்த அவதூத சுவாமிகள் பொற்பாதங்களை வணங்கி தத்தகரேந்த பொட்டு சுவாமிகள் சொல்லுவாங்க, அவரோட பொற்பாதங்களை வணங்கி இதர குருமார்களோட ஆசீர்வாதத்தோடும் என்னுள் இருந்து என் நாவல பேசக்கூடிய அந்த காளி தேவி அனுகிரகத்தினால மணி மந்திர ஔஷதம் சொல்லக்கூடிய 3 விஷயங்களை வச்சு சிருஷ்டி ஒளின்ற ஆன்மீக ஸ்தாபனத்துல வந்து பாத்தீங்கன்னா சித்தர் முறையில சித்தர் வழிகாட்டுதல்ல புவனேஸ்வரியோட கருணையினால இங்க வரங்களோட வாழ்க்கையில இருக்கிற கஷ்டங்களை நிவர்த்தி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். நீங்களும் உங்களோட கஷ்டங்கள் நிவர்த்தி ஆகிறதுக்கு சிருஷ்டி ஒளியை நம்பி வாங்க. குரு வணக்கத்தை முடிச்சதுக்கு அப்புறம் இப்போ நம்ம பார்க்க போறது மகர ராசி 2025 சனி பயிற்சி பலன் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். அப்படி பார்க்கும் பொழுது சகாய சனி அப்படின்னு சொல்லுவாங்க. சகாயம்னா உதவி, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கேட்டது கிடைக்கிறது, நினைச்சது நடக்கிறது, தொட்டது துலங்கிறது. ஏன்னா ஆல்ரெடி சனி பகவானோட 2 வீடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா மகர ராசியும் கும்ப ராசியும், அதில் வந்து மகர ராசிலேருந்து அவர் கம்ப்ளீட்டாக போயிட்டாரு. அதில் இப்போ சகாயம் பண்ணக்கூடிய 3வது இடத்துல வந்து உட்காந்துருக்காரு. சுப நிகழ்ச்சி கண்டிப்பாக நடக்கும். அதாவது கல்யாணம், காது குத்து, குழந்தை பேரு, வீடு கிரகப்பிரவேசம் பண்ணுறது, புது வீடு, அது வண்டி வாங்குறது, புது வீடு வாங்குறது, இந்த மாதிரி சகாயங்கள்லாம் பண்ணி கொடுப்பார். அது மட்டும் இல்லாமல் தொலைந்த பொருட்களை மீட்டெடுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த நேரத்தில் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். அது மட்டும் கிடையாது, சனி பகவான் வந்து உங்களுக்கு நண்பனாக மித்திரனாக இருப்பார். சகாயம் பண்ணக்கூடிய ஒரு தம்பியா, அண்ணனா, உறவினரா உங்களுக்கு உதவி செய்வார். ஸோ உதவி செய்யக்கூடிய காலகட்டம் தான் இந்த காலகட்டம். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 80% உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவரோட கருணை பார்வை இருக்குது. அவரோட வீடுலேருந்து அவர் மூவ் ஆனால் கூட உங்களுக்கு 80% அவரோட கருணை பார்வை இருக்கிறதுனால உங்களுக்கு நிச்சயமா நீங்க என்னென்ன மனசுல ஆசைப்படுறீங்களோ அந்த ஆசைகள் நடைபெற ஆரம்பிக்கும். எதிரிகள் பலமிழந்து போவாங்க.
தொட்டது துலங்கும், நினைச்சது நடக்கும், கேட்டது கிடைக்கும். அப்போ மேலும் மேலும் அவரோட கருணை உங்க மேல விழணுன்றதுக்காக நீங்க அவரோட காயத்ரி ஜெபம் பண்றது, அவருக்கு பிடித்தமான ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யறது, சிருஷ்டி ஒளியில அவருக்கான விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது அத்திமர பீடத்துல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சனி பகவானோட எந்திரத்தை வாங்கி அந்த சனி பகவானோட எந்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வீட்டுல விளக்கேத்துறது நீங்க பண்ணலாம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மகர ராசி அப்படின்னும் பொழுது சனீஸ்வர பகவானோட வீடு அப்படின்னும் பொழுது நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீல நிற வஸ்திரம் அணியிறது, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கருநீர வஸ்திரம் வந்து சனிக்கிழமைகள் அணிஞ்சு நீங்க வந்து பாத்தீங்கன்னா பெருமாள் கோவிலுக்கோ இல்லைன்னா சிவ ஆலயத்துக்கு போய் எள் கலந்த சாதத்தை தானம் கொடுக்கலாம். ஸோ உங்க வாழ்க்கையில ஏற்படக்கூடிய எல்லா கஷ்டமே இந்த சனி பயிற்சியிலேருந்து மாற்றத்தை கொடுக்கும். சந்தோஷம் வந்து தாண்டவம் ஆடும். ஸோ உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம், பெயர், புகழ், அந்தஸ்து, செல்வாக்கு, ரோகம் இல்லாத வாழ்க்கை. ஸோ இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் ஃபட்டாஃபட்டாக எந்த ஒரு வேலையும் செய்ய முடியும். ஸோ உங்களை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பெயர்கள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டம் இது. ஸோ 80% உங்களுக்கு சனீஸ்வர பகவானோட பார்வை இருக்குது. ஸோ சனி ஈஸ்வர பகவான் கொடுக்கறத யாராலையுமே தடுக்க முடியாது, எந்த கிரகத்தினாலையும் தடுக்க முடியாது. 2.5 வருஷ காலம் உங்களுக்கு நன்மையை பெயர்க்க போறார். ஸோ உங்களுக்கு இப்போ திருமண வரன் பார்த்துட்டு இருக்காங்கன்னா நிச்சயமா திருமண வரன் அமையும். குழந்தை இல்லாமல் கஷ்டப்படுறீங்கன்னா நிச்சயமா குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதே மாதிரி வேலை வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா வேலை கிடைக்கும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா சகோதர வழிகளில் உதவிகள் கிடைக்கும். சகோதரர்களுக்கு நீங்கள் உதவி பெறுவீங்க, இல்லை சகோதரர்கள் வழியில் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். படிப்பு நல்லா படிப்பீங்க. ஸோ நிறைய விஷயங்களை கற்றுப்பீங்க, புது புது விஷயங்களை கற்றுப்பீங்க. புதுசாக நீங்கள் வந்து இன்னோவேட்டிவாக க்ரியேட் பண்ணுறது, அதே போல் வந்து வெளிநாட்டுக்கு போய் படிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஸோ இது வந்து பொது பலன் தான். ஸோ அவரவரோட இண்டிவிஜுவல் ஜாதக படி பார்த்தோம்னா அது மாறும். இருந்தாலும் பொது பலன் படி பார்த்தீங்கன்னா சனி பகவான் நன்மையை பயக்கக்கூடிய காலகட்டம் இது. ஸோ இந்த காலகட்டத்தில் நீங்கள் பைரவரையும் வழிபாடு பண்ணலாம். ஏன்னா சனீஸ்வர பகவானோட குரு யார் கேட்டிங்கன்னா பைரவர் சொல்கிறதா சனீஸ்வர பகவான் கேட்பார். ஸோ உங்களுக்கு வந்து 3, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 6, அப்புறம் 11 இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சகாயம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எதிரியே இருந்தாலும் அந்த எதிரியை வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டம்மி ஆக்கி அந்த எதிரியை வெல்லக்கூடிய ஆற்றல், லாபத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆற்றல், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 6, 11க்கு. அதே 3னா வாழ்க்கையில மற்றவங்களை ஏற்றி வர்ற ஏணியாகவும் நம்ம வாழ்க்கையில ஏறுறதுக்காகவும் நம்ம உடன் பிறந்தவங்களால நமக்கு ஆதாயம், நம்மளால உடன் பிறந்தவங்களுக்கு ஆதாயம், சுப விரயம், சுப செலவுகள், சுபமாக வாழ்க்கையில சுகபோகமா வாழறதுக்கான ஒரு தருணத்தை அவர் உருவாக்கி கொடுக்க போறாரு. ஸோ இந்த தருணத்தை நம்ம வந்து ப்ராப்பரா கிராஸ் பண்ணிக்கணும். ஸோ அவருக்குரிய நாட்கள்ல அவருக்குரிய பூஜைகளை பண்றது, கருநீல பூ இருக்கு இல்லைங்களா, இந்த கருநீல பூவால அர்ச்சனை பண்றது, கருநீல வஸ்திரங்களை வந்து தானம் கொடுக்கறது. அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கருப்பு கலரோ இல்லைன்னா கருநீலம் சொல்லுவாங்க, இந்த டார்க் ப்ளூ கலர் சொல்லுவாங்க, அதில் வந்து நீங்கள் வஸ்திரத்தை தானம் கொடுக்கறது, நல்ல எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது சனிக்கிழமைகளில், இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா புதன்கிழமைகளில் ஆணாக இருந்தால், லேடிஸாக இருந்தாங்கன்னா வெள்ளிக்கிழமையில், அதுக்கப்புறம் செவ்வாய்க்கிழமையில் அதுக்கு தேய்ச்சி குளிக்கிறது, இதெல்லாமே நல்ல மாற்றத்தை கொடுக்கும். ஸோ சனீஸ்வர பகவான் வந்து பார்த்தீங்கன்னா மந்தகாரகனாக இருந்தாலும் நேர்மை, தான தர்மங்கள் பண்ணுறவங்க பக்கம் தான் அவர் நிற்பார். ஸோ மகர ராசியை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து நன்மையை சகாயத்தை பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம். அந்த சகாயத்தை பண்ணும் பொழுது அவருக்கு பிடித்தமான ஒரு நபரை, இப்போ எனக்கு ஒரு நண்பன் இருக்கானா அந்த நண்பனுக்கு பிடித்த மாதிரி நான் நடந்துக்கும் போது அந்த நண்பன் எனக்கு என்ன பண்ணணும்னு ஆசைப்படுவார். அதே போல் சனீஸ்வர பகவானோட வீட்டில் இருக்கக்கூடிய நீங்கள் அவருக்கு பிடித்தமான விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து பண்ணுங்க. அதே மாதிரி பைரவருக்கு உணவளிங்க. பைரவர்னா ஸ்ட்ரீட் டாக்ஸ்க்கு வந்து ஃபுட்டு கொடுக்கறது, அதாவது பிஸ்கெட் கொடுக்கறது, தண்ணி வைங்க. ஸோ இதனால வந்து பைரவரோட ஆசீர்வாதம் கிடைக்கிறதுனால சனீஸ்வர பகவான கருணை பார்வை மேலும் மேலும் விழும். சிருஷ்டி ஒளியில வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நான் சொன்ன மாதிரி அத்தி பீடத்தில் யந்திரம் இருக்கு, வந்து வாங்கிக்கோங்க. ஸோ இந்த விஷயங்களை நீங்கள் பண்ணும் பொழுது நல்ல லாபகரமாக, நல்ல அதிர்ஷ்டமாக, நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அது அமையும். ஸோ மகர ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கவலையும் இல்லை, ஒரு ஜாக்பாட்டான ஒரு காலகட்டம் தான். ஸோ இந்த சனி பயிற்சி உங்களுக்கு நன்மையை பெருக்கும். இனி வரும் காலங்களில் அடுத்த ராசிக்கான சனி பயிற்சி பலன்களை பார்க்கலாம். நன்றி, வணக்கம். மகர ராசி நேயர்களே, உங்களுடைய சனிப்பயிற்சி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த வருஷம் எப்படி அமைய போகுது, அடுத்த 2.5 வருடங்கள் உங்க லைஃப் எப்படி இருக்க போகுது, என்ன பரிகாரம் செஞ்சுக்கணும் அப்படின்றத ரொம்ப அழகா சாய் பாலாஜி நமக்காக சொன்னாங்க. ஃபேஸ் அஸ்ட்ராலஜர் சாய் பாலாஜி அவர்களை நேர்ல சந்திக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி நேர்ல சந்திக்கலாம். ஆன்லைன் கன்சல்டேஷனும் வாங்கிக்கலாம். அதே மாதிரி ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி நடக்க இருக்கின்ற
அதாவது புவனேஸ்வரி அம்பாளுக்கு நடக்க இருக்கின்ற புஷ்பாஞ்சலி பூஜையில நீங்க கலந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, உங்களுடைய கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் நீங்கணும், கடன் கவலையா இருக்கேன், கடனெல்லாம் கழியணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நிச்சயமா உங்க கைகளாலேயே அம்பாளுக்கு புஷ்பாஞ்சலி பூஜை செய்து மனமார பிரார்த்தனை செஞ்சீங்கன்னா, உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் தீரும். இந்த புஷ்பாஞ்சலி பூஜைக்கு ரூ. 301 கட்டணமா நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. ரூ. 301 கட்டணம் செலுத்தி நீங்க யாகத்திலையும் கலந்துக்கலாம். அந்த ஹோமம் முழுவதும் சங்கல்பம் பண்ணி, உங்க குடும்பத்தோட சங்கல்பம் பண்ணி அந்த யாகத்துல நீங்க கலந்துக்கலாம். உங்க கையாலேயே புஷ்பாஞ்சலி பூஜையும் செய்யலாம். அந்த அதிர்ஷ்டசாலி நீங்களா இருந்தா வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி உடனே உங்க பேரை முன்பதிவு பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.